அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த பிரியாணிய நம்பி சாப்பிடலாமா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லையா, அங்கங்க பிரியாணில அது கிடக்கு இது கிடக்குன்னு செய்தி வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் கேட்டேன். நம்ம பிரியாணியை நம்பி சாப்பிடலாம். ஒரு ஆஃபும் குவாட்டரும் அடிச்சிருக்கேன். அதான் பார்த்தாலே தெரியுது. என்னது, பார்த்தாலே உனக்கு தெரியுதா? என்னையா தெரியுது? முதல்ல வேட்டியை எடுத்து கட்டுங்க. ஹலோ, எனக்கு தெரிஞ்சுதான் வேட்டி அவுந்துச்சு. குடிச்சிட்டா இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஹலோ, முதல்ல ஜட்டியை போடுங்க. என்னது, ஜட்டிய போடவா? ஆஹா, அதை கவனிக்காம விட்டுட்டோம் ஐயா. பிரியாணி வந்து அதையும் பிரிச்சாச்சு. ஆஹா, வாசம் தூக்குதையா. லவ்லி பிரியாணின்னா லவ்லி பிரியாணி தான். ஆஹா, நாம கேட்ட மாதிரியே லெக் பீஸும் போட்டிருக்கான ஐயா. முட்டையை எடுத்து ஓரமா வச்சுட்டு சாப்பிடுவோம். இந்த பிரியாணியை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் யாரும் வரக்கூடாது. இந்த பிரியாணியை முழுசா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியது தான். என்ன அது, பிரியாணியில ஏதோ கிடக்குது, அதுவும் சுருண்டு போய் கிடக்குது. எடுத்து தான் பார்ப்போமே. ஆஹா, போதையில மங்களா தெரியுது ஐயா. ஆஹா, பீடி துண்டு. அப்பவே அவங்கிட்ட கேட்டமே ஐயா, ஏதாச்சும் கிடக்குமான்னு. நம்பி சாப்பிடலான்னு சொன்னான். இப்போ பீடி துண்டு கிடக்குது ஐயா. போனை போடுவோம். ஹலோ, லவ்லி பிரியாணிங்களா? ஆமாங்க. நீ கொண்டு வந்து கொடுத்த பிரியாணியில என்னமோ கிடக்குதியா? ஏங்க, பிரியாணியில் என்ன கிடக்கும்? சிக்கன் பீஸ் தான் கிடக்கும். பீடி துண்டு கிடக்குது, அதை போய் சிக்கன் பீஸ்ன்னு சொல்ற? பிரியாணியில் எப்படிங்க பீடி துண்டு வரும்? என்னையவே கேள்வி கேட்குறியா? கடைக்கு வந்து கச்சேரியை வச்சுக்கிறேன். 1 hour later. ஆமா, இந்த கடையோட ஓனர் யாரு? நான் தாங்க. உன்னோட கடையில பிரியாணி ஆர்டர் பண்ணி இப்பதாயா வாங்கினேன். ரொம்ப சந்தோஷங்க. அடிக்கடி நம்ம கடையில் பிரியாணி வாங்குங்க. ஏயா, வாங்கின பிரியாணியையே திங்க முடியாம திருப்பி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல அடிக்கடி வேற வாங்கணுமா? ஆமா, ஏன் சாப்பிடாம திருப்பி இங்கே எடுத்துட்டு வந்திருக்கீங்க? காசை கொடுத்து ஆன்லைன்ல பிரியாணி ஆர்டர் பண்ண நீ கண்டதையும் பிரியாணியில போட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னங்க சொல்றீங்க? குடிச்சிட்டு போட்ட பீடி உள்ள கிடக்குதியா பாரு. அடடா, போதையில இந்த ஆளுக்கு கண்ணு கூட சரியா தெரியல போல இருக்கு. ஏங்க, இது பீடி கிடையாது. யார்டா கதை விடுற? இந்த மாதிரி தான் பீடி சிகரெட்டு புகையில எல்லாம் போட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கியா? போதையில கண்டமான பேசாதீங்க. கஸ்டமர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாடா பொல்லாத கஸ்டமரே, நான் பார்க்காத கஸ்டமரா? நாங்கெல்லாம் போகிற போக்கில் 50 கஸ்டமரை பார்ப்போம். வர்றப்போ 5 கஸ்டமரை மீட் பண்ணி ஹாய் சொல்லிட்டு போவோம். கஸ்டமரை பற்றி எங்கிட்டயே பேசுறியா? நானும் உனக்கு ஒரு கஸ்டமர் தான்யா. சொன்னா கேளுங்க, இது பீடி துண்டு கிடையாது. அப்புறம் சிகரெட் துண்டா? என்னடா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லாம? ஐயோ, பிரியாணி சிக்கன் எல்லாம் தட்டி விட்டாரு. போதையில பயங்கரமா ரகலை பண்றாரு. சார், சொன்னா கேளுங்க, கஸ்டமர்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. பார்க்கட்டியா, பார்த்தா எனக்கு என்ன? காசு கொடுத்து பிரியாணி வாங்கியிருக்கேன். அவன் பீடி குடிக்கிறவனெல்லாம் எதுக்கியா கடைக்கு வேலைக்கு வைக்கிற? நீ அனுப்பின பிரியாணியில் சரக்கு வாடை வந்திருந்தா கூட சகிச்சுக்கிட்டு குடிச்சிருப்பையா. ஆனால் பீடி துண்டை போட்டு அனுப்பி போதையில் இருந்த என்ன கடைக்கு வர வச்சிட்டியே ஐயா. என்னடா நான் கேட்குறேன், பதிலே சொல்லாம நிற்கிற? யோ, ஏன் பிரியாணி அண்டாவை கவுத்து விட்ட? பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்ட என்ன நீ கவுக்கலியா? அதனால தான் அண்டாவை கவுத்து விட்டேன். நீ இதுக்கு பதில் சொல்ற வரைக்கும் நான் அப்படி ஓரமா உக்காந்துருப்பேனே தவிர போக மாட்டேன். என்னது, போலீஸ் வருது? பிரியாணி சாப்பிட வர்றாங்களோ?